வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காட்டனில் மாலை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நீட்டாக காட்டன் ஃப்ரெஷ்ஷாக வாங்குனது அதை என்ன பண்ணுறேன், நேராக நம்ம கட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் வந்து குறிப்பிட்டாலும் ஒரே அளவு இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி ஒரு 2 பீஸு, அப்புறம் அதை விட பாதி ஒரு பீஸு, அது மாதிரி நமக்கு வந்து 3 பீஸ் தேவைப்படுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ரோல் தண்ணி இப்படி வாட்டர் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசுறு மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காட்டனை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் இங்கே விட்டுட்டு நம்ம இது வந்து உள்ளன் நூல் பாருங்கள், ரெகுலர் உள்ளன் நூல் தான். அதை வந்து என்ன பண்ணுறலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சுற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு நான் வந்து மீடியமாக இவ்வளோ சுற்றுறேன். சுற்றிட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ அதே மாதிரி திரும்பவும் வந்து நமக்கு ஒரு இந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணும்போது இது மாதிரி ஷேப்பாக இப்படி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் அதே மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இது ஃபுல்லாக சேர்ந்துட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். 3 லைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து 3 லைன் தேவைப்படுது. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நான் நீட்டாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நீட்டாக உள்ளன்னு சுற்றிருக்கேன். இதில் வந்து இது ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சம் கம்மியாக சுற்றிருக்கேன். இது ரெண்டும் வந்து சைடில் வரும், இது வந்து சென்டரில் வரும். அதால் இது நீட்டாக சுற்றிருக்கேன். இதில் ஒரு 4-5 இவ்வளோ விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த 3ஐயும் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே நாட் போட்டு கட்டிக்கலாம். கட்டிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சென்டர் பீஸ், இது ரெண்டும் சைடு பீஸ். இப்போது சென்டர் பீஸு அப்படியே இருக்கும். சைடு பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்டர் பீஸ் 1ன்னா சைடில் 2 இப்படி வரணும். ஓகேங்களா, இது 2 இப்படி. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு. அதே மாதிரி இது சென்டர் பீஸ், இது சைடு பீஸ், அப்போ இது 2 இது 2. அதே மாதிரி நான் நாட் போடுறேன், நாட் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சென்டர் பீஸ் அது சென்டர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சைடு மட்டும் நமக்கு மாறும். உங்களுக்கு பின்னாடி காட்டினா தெரியும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஒன்று போட்டே காட்டுறேங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நூல் எடுத்து கட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இது இப்படி வருது, இது இப்படி வருதுங்களா. இது சென்டர் பீஸ், இது சென்டர் பீஸ் 1 இருக்கட்டும். சைடு பீஸ் 2 நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. அதே மாதிரி இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். இது சென்டர் பீஸ், இந்த சென்டராக வர்றது நேர் பீஸ் அப்படியே இருக்குது. இது 2ஐயும் சேர்ந்து இங்கே ஒரு நாட் போடலாம். இப்போ உங்கள் இதுக்கு நான் போட்டு ஒன்றாவே போட்டு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். சென்டர் பீஸ் 1, சைடு பீஸ் 2 ஃப்ளவர். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இங்கே நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்ந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து பாருங்கள். இந்த இடத்துல நான் திரும்ப உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்து இது வந்து சென்டர் பீஸ், இது 2 சைடு. சென்டரில் 1, சைடில் 1, 2. அப்போ இது 2ஐயும் சேர்த்து 1 மடக்கணும், இது 2ஐயும் சேர்த்து. இது கீழே இருக்குது அப்படின்ற வாசி நான் வந்து இதை கீழே இப்படி ஃபஸ்ட்டு இதை போட்டுறேன். கீழே எது இருக்கோ அதே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கம் போட்டு ஓட்டுறதை விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் 2.
பாருங்கள் அந்த ஃப்ளவர் நல்லா தெளிவாக தெரியும். நான் இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதே வந்து இப்படி பேக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக திரும்ப இன்னொரு டைம் நடுவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்கள், இது கீழே வர்ற பீஸு, இது மேலே வருது, இது சென்டரில் வருது. அப்போ கீழே இருக்க பீஸில் இந்த ரெண்டாவது வர்றது நாம் இப்படி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டு இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு நாட் போடணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வரும், நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி வரும். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நல்லா நீட்டாக பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மேலே இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம நாட் பண்ணணும். அதே தான், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சென்டரில் இருக்கிறது 1, சைடில் வந்து 2. அதை ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதை முடிச்சுட்டு இப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பக்கம் தான் வந்து நம்ம வந்து டிசைனிங்லாம் வைக்க போகிறோம். அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணி இது வரைக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா